Hi guys, என் பேர் ஸ்வாதி. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது trigonometry unit 6. 4 டாபிக்ஸ் இப்போ கவர் பண்ணுவோம். trigonometryயோட அர்த்தம் என்ன, trigonometric ratios, trigonometry ratio for complementary angle, trigonometry ratio சில specific angles-க்கும். ஓகே, trigonometry வந்து கிரீக்கோட 3 வார்த்தைகளை கம்பைன் பண்ணி ஃபார்ம் ஆனது. tri means 3, gon means பக்கம், metron means measurement. அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட 3 பக்கமும் அதில் இருக்கிற ஆங்கிள்ஸோட ரிலேஷன்ஸை படிக்கிறது தான் ட்ரிக்னோமெட்ரி. ஹிப்பார்கஸ்னு ஒருத்தர் வந்துன்னா ஃபாதர் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி. ஃபர்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்கலாம். அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போது ஆங்கிள் பி 90 டிகிரி ஆங்கிள்னா ஆங்கிள் ஏ அக்யூட் ஆங்கிளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஏயை வச்சுன்னா எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ சைன் ஆஃப் ஏ வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடோட லென்த்து டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ் லென்த்து. ஹைப்போட்டீனியஸ் நம்மளுக்கு தெரியும் இஸ் தி லாங்கஸ்ட் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, கோசைன் அடுத்தது வந்து அட்ஜசன்ட் சைடோட லென்த்து டிவைடட் பை ஹைப்போட்டீனியஸ். டேஞ்சன்ட் என்னென்னா ஆப்போசிட் சைடோட லென்த் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடோட லென்த்து. தட் மீன்ஸ் அது என்னென்னா சைன் டிவைட் பை காஸ் கூட டேன் தரும் எனக்கு. எப்படி பாருங்கள், சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டீனியஸ், கொசைன் வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டீனியஸ். ரெண்டும் டிவைட் பண்ணிங்கன்னா ஹைப்போட்டீனியஸ் கேன்சல் ஆயிரும். அப்புறம் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்துடும். அதுதான் டேஞ்சன்ட்டோட ஃபார்முலா. இந்த 3 மெயினாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அடுத்த 3 வர்ற ரேஷியோஸ் என்னென்னா ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ். கோடான்ஜென்ட் வந்து டேஞ்சன்ட்டோட ரெசிப்ரோக்கல், கோசிகென்ட் சைனோட ரெசிப்ரோக்கல், சீக்கென்ட் கோசைனோட ரெசிப்ரோக்கல். இப்போது கோடான்ஜென்ட் டேஞ்சன்ட்டோட ரெசிப்ரோக்கல்னால் இப்போ டேஞ்சன்ட் சைன் பை காஸ்னா கோடான்ஜென்ட் காஸ் பை சைன். அதனால ஃபர்ஸ்ட் 3 ஞாபகம் வச்சிங்கன்னா மீதி படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட் சொல்லித்தரேன் இதை படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் 3 வந்து சோ கா டோவா அப்படின்னு படிக்கணும். சோ மீன்ஸ் சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போ, காக்கு காஸ் இஸ் அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டீனியஸ், டோவானா டேஞ்சன்ட் இஸ் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போது கோசிகென்ட்டும் சீக்கெண்டோட ரேஷியோக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சேர்ந்து வராது. இப்போ கோசிகென்ட்னா சைன் வரும், சீக்கென்ட்னா கோசைன் வரும். இப்போ வரப்போகிற நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ் ரேஷியோஸ் பார்க்கும்போது நம்ம வந்து நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ண வேண்டியதாக போகும். பட் ரிமெம்பர் சைனும் காசும் வந்து டெனாமினேட்டரில் ஹைப்போட்டீனியஸ் இருக்குது. அண்ட் ஹைப்போட்டீனியஸ் வந்து லாங்கஸ்ட் சைடுன்னு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது சைனும் காசோட எப்போவுமே வேல்யூ லெஸ் தென் 1 தான் வரும், இல்லைன்னா ஈக்குவல் டு கூட வரலாம். ஓகே, ஸோ இட் இஸ் பிகாஸ் அதுக்கு ரீசன் என்னென்னா டெனாமினேட்டரில் ஹைப்போட்டீனியஸ், ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் சைடோடது எப்போவுமே ஹைப்போட்டீனியஸோட லென்த் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு சின்ன மேட்ரு நம்ம வச்சுட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அடுத்தது பைத்தகரஸ் தியரம் இதில் ரொம்ப முக்கியம். திரும்பி அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. பைத்தகரஸ் தியரம் இஸ் ஹைப்போட்டீனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். எல்லா லென்ஸோட ஸ்கொயர் பண்ணும். ஓகே, இப்போது படித்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதில் இவங்க தந்திருக்காங்க சைன் ஏ இஸ் 3/4. அப்போது காஸ் ஏ என்னது, டேன் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சைன் ஏ வந்து நம்ம படித்த ஃபார்முலாவுக்கு தக்கன ஸோ தட் இஸ் சைன் இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போட்டீனியஸ் 3/4 தந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஆங்கிள் ஏ அக்யூட் ஆங்கிள்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டீனியஸ், ஸோ 3/4. நம்ம வந்து இப்போ 3 எவ்வளோன்னு தெரியாது நம்மளுக்கு, அதனால ஒரு 3x 4xன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அது ரேஷியோ தந்துருக்குறாங்க அதனால. ஓகே, இப்போ பைத்தகரஸ் தியரம் வச்சு நம்ம இந்த அட்ஜசன்ட்டோட லென்த் நம்மளுக்கு தெரியாது, அதனால பைத்தகரஸ் வச்சு கண்டுபிடிக்குவோம். அப்போது 4x² இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் 3x² ஆப்போசிட் சைடோட. ஸோ அது ஸ்கொயர் பண்ணால் 16x² அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் 9x². அப்போது 16x² மைனஸ் 9x² ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ 7x² ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அட்ஜசன்ட்டோட எனக்கு லென்த்து கிடச்சிரும். அப்போ ரூட் ஆஃப் 7xனால் எனக்கு அட்ஜசன்ட்டோட லென்த்து. இதுக்கப்புறம் காசும் டேனோட எனக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா இப்போ எனக்கு 3 லென்த்தும் கிடச்சிருச்சு. காசோட ஃபார்முலா என்ன, ஸோ கா மீன்ஸ் கொசைன் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டீனியஸ். அப்போ இதில் அட்ஜசன்ட் எனக்கு என்னது ரூட் 7x
and hypotenuse என்னது 4x. So root 7x by 4x, xம் xம் cancel, so root 7 by 4 தான் எனக்கு cosine. அடுத்தது tangent. Tangent is toward, opposite by adjacent. அப்போ opposite இல்ல 3x, adjacent எனக்கு root 7x, அப்போ 3 by root 7 எனக்கு tangent உட value. இந்த சம பாருங்க, இதை நீங்களே பண்ண ட்ரை பண்ணுங்க. இது டைரெக்டாக தந்திருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏபியோட லென்த் 24, பிசியோட லென்த் 7x, ஏசியோட லென்த் 25 சென்டிமீட்டரு. சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிங்க. இதுதான் ஆன்சரு. நீங்கள் போட்டு பாருங்கள் சைன் ஏ காஸ் ஏயோட ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலாவில். ஓகே, அடுத்த டாபிக்கு போகலாம். அடுத்த டாபிக் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம புக்கில் தந்திருக்கிறது sin 90 minus x is cos theta, cos 90 minus theta is sin theta, tan 90 minus theta is cot theta. அதுக்கு உல்ட்டா இதில் வரும் cot 90 minus theta is equal to tan theta, and cosec 90 minus theta equal to sec theta, and sec 90 minus theta is equal to cos theta, cosec theta. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே சைன்னா இங்கே காசு, இங்கே காசுனா இங்கே சைனு. அதே மாதிரி டேன்னா காட்டு, காட்டுனா டேனு, கொசெக்னா செக்கு, செக்னா கொசெக்கு, இப்படி மாற்றி மாற்றி சேம் திங் வருது. ஓகே, ஸோ இதை ஞாபகமாக வச்சுருக்கிறதுக்கு 3 பாயிண்ட்டு. ஸோ சைன் ஆஃப் அக்யூட் ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் கொசைன் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ இதுக்கு சைன் ஆஃப் அன் அக்யூட் ஆங்கிள் இஸ் கொசைன் ஆஃப் த காம்ப்ளிமெண்ட்டு. அதே மாதிரி அதுக்கு உல்ட்டா கொசைன் இஸ் சைனோடது. அதே ஸோ கோடான்ஜென்ட்டுக்கு டேன்ஜென்ட்டு, கோசீக்கெண்ட்டுக்கு சீக்கெண்ட்டு. இது மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா, ஸோ இஃப் சம் ஆஃப் 2 angles in one right angle triangle that is 90 degree, then one angle is said to be complementary of the other. ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளை எடுத்தீங்கன்னா, இஃப் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளோட சம் வந்து எனக்கு 90 டிகிரி இருந்துச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ இவ்வளோ நிறைய ஃபார்முலா வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் புரியணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டெரிவேஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரேடியஸ் வந்து 1 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ QOPன்னு ஒரு வந்து QOP ஈக்குவல் டு தீட்டான்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது QOR வந்து என்னென்னா 90 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸு. பிகாஸ் நான் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். QPORனு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ரெக்டாங்கிள் உங்களுக்கு தெரியும், ஆல் 4 angles ஆர் 90 டிகிரி. ஸோ இந்த வந்து நான் டிவைட் பண்ணேன்னா, இந்த ஒரு ஆங்கிளோவை டிவைட் பண்ணேன்னா, ஸோ அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒரு தீட்டானா அடுத்தது 90 மைனஸ் தீட்டாவாக இருக்க போகுது. இப்போ அந்த ரெக்டாங்கிளை 2 ட்ரையாங்கிளாக நான் பிரிச்சுட்டேன். இந்த லென்த் OQ வந்து 1 இருக்கும். வை? பிகாஸ் இந்த OQ வந்து ரேடியஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் நான் 1ன்னு முதவே டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். OPQ ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா cos theta, if I have to find out na, cos theta is adjacent by hypotenuse. Okay, idla adjacent என்னது OP. Okay, hypotenuse என்னது OQ. ஏன்னா இந்த P na வந்து angle 90. Okay, so cos theta is OP by OQ and OQ 1 centimeter ஏன்னா that is the radius. So if OP equal to OQ into cos theta na OQ 1 na, so OP வந்து எனக்கு cos theta. அதே மாதிரி நம்ம வந்து sin theta வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம்னா sin is so opposite by hypotenuse, that is PQ by OQ. So PQ by OQ ன்னு பண்ணானா PQ equal to OQ into sin theta. OQ is again 1 centimeter, so PQ is equal to sin theta. So OP equal to cos theta and PQ equal to sin theta and first நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்த ஃபர்தர் நம்ம போகும்போது அடுத்த ட்ரையாங்கிளுக்கு பண்ணலாம். OQR அதுக்கும் இதே மாதிரி cos 90 மைனஸ் தீட்டாவும் sin 90 மைனஸ் தீட்டாவும் பண்ணும்போது
இப்போ cos 90 minus theta is OR by OQ. ஓகே, OR என்னோடது வந்து இதான் adjacent. ஏன்னா இங்கே R தான் வந்து 90 டிகிரி ஆங்கிள் எனக்கு. ஓகே, ஸோ இது adjacent ஃபார்ம் ஆகும், இது வந்து ஆப்போசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அகெயின் OR equal to OQ into cos 90 minus theta. So OR is cos 90 minus theta, ஏன்னா OQ is equal to 1. Similarly, சைனுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா RQ equal to sin 90 minus thetaன்னு வருது. இப்போது எனக்கு பிகாஸ் இது வந்து 4 பக்கம் வந்து இட் இஸ் அ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளில் வந்து இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஓபியும் ஆர்கியும் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஓஆரும் கியூபியும் வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஃபார்முலா இதில் ஓபி இஸ் காஸ் தீட்டா அண்ட் பிக்யூ இஸ் சைன் தீட்டா. இந்த ஃபார்முலாவும் அடுத்த கண்டுபிடிச்ச 2 ஃபார்முலாஸ் ஓஆர் இஸ் காஸ் 90 மைனஸ் தீட்டாவும் ஆர்கியூ இஸ் சைன் 90 மைனஸ் தீட்டாவும் சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா பிகாஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆர் ஈக்குவல், ஓபி ஈக்குவல் டு ஆர்கியூனா இங்கே ஓபியில் நீங்கள் போடுங்க, ஓபியோட வேல்யூ காஸ் தீட்டா வந்திருக்கு எனக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஆர்கியூவில் வேல்யூ சைன் 90 மைனஸ் தீட்டா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா வருது. சிமிலர்லி காஸ் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா வருது. இதை வச்சு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம டேனுக்கு கொசெக்கோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதே வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். இங்கே காசும் சைன் தீட்டாவும் ஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக கொசெக் தீட்டாவும் செக் தீட்டாவும் ஃபார்முலா வச்சு ஃபைன் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள்ஸ். நம்ம வந்து சில ஆங்கிள்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு சம்ஸ் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிற சில ஆங்கிள்ஸ் என்னென்னா ஆங்கிள் 0, 30, 45, 90, 60 இந்த ஆங்கிள்ஸ்லாம் நம்ம பார்க்குவோம். அதுக்கு வந்து நம்ம எப்படி இந்த வேல்யூக்கு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி ஆங்கிள்ஸ் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரியோட இப்போ நான் வந்து டெரிவேஷன் தரேன். ஓகே, 30 டிகிரி ஆங்கிளும் 60 டிகிரி ஆங்கிளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள் எடுக்குவோம். ஈக்விலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 60, 60, 60 வந்து அதுக்கு ஆங்கிள் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் 60 டிகிரி ஆங்கிள்ஸ். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி விச் இஸ் 60 டிகிரி. இப்போ நான் ஆங்கிள் ஏலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் போடுவேன். ஸோ இன்னும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நான் பர்பெண்டிகுலர் ஆப்போசிட்டில் போட்டேன்னா இட் வில் ஆல்சோ பி அ பைசெக்டர். ஸோ அதனால ஆங்கிள் பிஏடி ஃபார்ம் ஆகிறது வந்து 30 டிகிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. 30 டிகிரி 60 டிகிரி அண்ட் 90 டிகிரியோட ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா. ஓகே, இதை வச்சு நான் இப்போது இஃப் நான் வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இப்போ சைடு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு வச்சேன்னா இந்த பர்பெண்டிகுலர் இஸ் ஆல்சோ பைசெக்டர். ஸோ வந்து பிடியோட லென்த் 1 சென்டிமீட்டர் ஆயிரும், டிசியோட லென்த் 1 சென்டிமீட்டர் ஆயிரும். பிகாஸ் ஏடி வந்து பிசியை பைசெக்ட் பண்ணும் இன் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஏடினா வந்து ட்ராப் பண்ணது ஒரு பர்பெண்டிகுலர். ஸோ இப்போது இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு வந்து 3 ஆங்கிள்ஸ் தெரியும். எனக்கு ஹைப்போடெனியஸ் லென்த் தெரியுது. ஓகே, அண்ட் சைடு பிடியோட லென்த் 1 தெரியுது. இப்போ சைடு ஏடியோட லென்த் நான் கண்டுபிடிக்கணும். அது பைத்தோகரஸ் தியரம் வச்சு திரும்பி கண்டுபிடிக்கலாம். ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ ஹைப்போடெனியஸ் 2, அட்ஜசன்ட் 1. ஆப்போசிட்டை இப்போ நான் வந்து ஏடியை ஹெச்ன்னு வச்சுக்கிட்டேன்னா ஸோ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ இங்கே எனக்கு வரப்போகிறது வந்து 4, 2 ஸ்கொயர் இஸ் 4, 4 minus 1 that is 3. ஓகே, ஸோ ஹெச் வந்து ரூட் ஆஃப் 3ன்னு வரும் எனக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு 2, 1, √3 வந்து லென்த்தும் கிடச்சிருச்சு. இப்போது ரொம்ப சிம்பிள். நான் இப்போ sin 30 நினச்சேன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், sin 60 நினச்சேன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ sin 30 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். இதில் எனக்கு ஆப்போசிட் என்னது 1. ஓகே, அண்ட் ஹைப்போடெனியஸ் என்னது 2. ஸோ sin 30 is 1/2. அப்படியே cos 30, cos என்னது adjacent by hypotenuse. அப்போ adjacent இதில் வந்து எனக்கு என்னது adjacent h, ஹெச்சோட வேல்யூ என்ன √3. ஸோ √3 by hypotenuse 2. tan 30 டிகிரி ஆப்போசிட் பை adjacent. ஸோ ஆப்போசிட் இதில் என்னது 1 divided by h, இது வந்து √3. ஸோ tan 30 is 1/√3.
அதே மாதிரி sin 60 இந்த ஆங்கிளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். sin 60 cos 60 tan 60. ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஃபார் 45 டிகிரி ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா அந்த கேஸில் டெரிவேஷன் ஐசோசெல்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு கண்டுபிடிக்குவாங்க. ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிளில் வந்து இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்க போகுது. அப்போ 45 டிகிரி ஆங்கிளாக இருக்கும். இது வந்து ஆங்கிள் பி இஸ் மை 90 டிகிரி ஆங்கிள் சின்ஸ் இட்ஸ் அ ஐசோசெல்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இதில் நீங்கள் வந்து ரெண்டு லென்த்து 1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சைடு ஏசியோட லென்த் திரும்பி பைத்தகரஸ் தியரம் வச்சு கண்டுபிடிக்கணும் நீங்கள். அது √2ன்னு வருது. ஓகே, அப்போ sin 45 cos 45 tan 45 நீங்கள் சிம்பிளி இங்கே 1 √2 வேல்யூவை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலாவை வச்சு. ஃபைனலி இந்த டேபிளுக்கு வரோம். இதில் தான் நம்ம வந்து எல்லா வேல்யூஸை போட்டு மனப்பாடம் பண்ணுவோம் ஃபாஸ்ட்டாக சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்காக. ஓகே, இதில் வந்து இருக்கிற 5 வேல்யூஸு 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரியும் 90 டிகிரியும். நான் 30 45 60 டிகிரியோட டெரிவேஷன் உங்களுக்கு தந்திருக்கேன். 0 and 90யும் நீங்கள் சிமிலர் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய டேபிள் இதை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, அதுக்கு சில டிப்ஸ் தந்திருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து சைனுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணால் போதும், மீதி எல்லாம் டேபிள் நீங்கள் வந்து மறந்துட்டீங்கனாலும் எக்ஸாமில் 2 செகண்டில் போட்டுடலாம். ஓகே, அதுக்கு என்னென்னா இப்போ சைனுக்கு வந்து 0 half 1/√2 √3/2 1 வருது. காஸ்க்கு அதே ஆப்போசிட் ஆர்டரில் போடுங்க. நீங்கள் இப்போ வந்து 1 இங்கே இருக்குன்னா இங்கே போடுங்க, √3/2னா இங்கே போடுங்க, 1/√2 இங்கே, ஹாஃப் இங்கேனா இங்கே கொண்டுட்டு வாங்க, 0 இங்கேனா இங்கே கொண்டுட்டு வாங்க. ஸோ இந்த ஆர்டரை டோட்டலி ரிவர்ஸ் பண்ணி இப்படி கொண்டுட்டு வாங்க. டேன்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சைனும் காசும் டிவைட் பண்ணிடுங்க. இப்போ 0/1னா 0, 1/2 டிவைடட் பை √3/2னா 1/√3. இப்படி நீங்கள் வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். கடைசியில் tan 90க்கு என்ன ஆகுதுன்னா 1/0 வருது. ஸோ ரேஷியோவில் 1 டிவைடட் பை 0னா இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இட்ஸ் அ அன்டிஃபைன்டு நம்பர். ஓகே, அப்புறம் கொசெக் வந்து அடுத்தது ரெசிப்ரோக்கல் நம்பரு. ஓகே, கொசெக் எதோட ரெசிப்ரோக்கல் டிப்ஸை யோசிச்சிங்கன்னா 2 கோவும் வந்து சேர்ந்து வராதுன்னா அப்போது அது சைனோட ரெசிப்ரோக்கல். இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல்னால் இதுவும் வந்து 1 டிவைடட் பை 0 வந்துடும், அதனால தான் அன்டிஃபைன்டு. இது வந்து 1/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/1, 2 வந்துடுச்சா. 1/√2ஓட ரெசிப்ரோக்கல் √2, அப்புறம் √3/2ஓட ரெசிப்ரோக்கல் 2/√3. 1/1ஓட ரெசிப்ரோக்கல் 1/1 சேம் 1. ஓகே, அடுத்தது செக் வந்து எதோட ரெசிப்ரோக்கல் காசோட ரெசிப்ரோக்கல். காசை அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா செக் வரும். திரும்பி காசில் வந்து 90 டிகிரி வேல்யூ 0 வருதா, அப்போது 1/0 வந்து இஸ் நாட் பாசிபிள், அதனால அன்ஐடென்டிஃபைட். காட் வந்து டேனோட ரெசிப்ரோக்கல் அப்படியே போட்டுடலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சைனோட வேல்யூஸ் மட்டும் மனப்பாடமாக வச்சுருந்தோன்னா தானாகவே காஸ் டேன் கொசெக் செக் காட்டுன்னு சட்டுன்னு நம்ம 5 ஸ்பாட் எழுதிக்கலாம். ஓகே, ஃபுல்லி வந்து உங்களுக்கு ஞாபகமாக வைக்க முடியலன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்க்குவோம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.